அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தேர்தலை வாக்குறுதி பணி நிறைவேற்றும் எப்போது பகுதி நேர ஆசிரியர்களின் கோரிக்கை. திமுக தேர்தல் வாக்குறுதி பணியில் தமிழக முதல்வர்கள் தங்களிப்பு பணி நிறுவத்தரம் செய்ய வேண்டும் என்று பகுதி நேரத்தில் ஆசிரியர் கோரிக்கை வைத்துள்ளார். அதிமுகவின் 10 ஆண்டு ஆட்சிகளில் திமுக வைத்த பணி நிறைவேற்று கோரிக்கைகளை தான் பின்னால் தேர்தலில் வாக்குறுதியாகவும் செய்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நம்பிக்கையை ஆதரவு பெற்றது. அதுபோல மீண்டும் பல ஓய்வு தினமாகவும் 5 லட்சம் களிப் பணியாளர்களை நிர்வாகத்தால் சமம் வேலை சமத்துவம் நீட் தேர்தல் ரத்து என 505 வாக்குறுதிகளுக்கு கொடுக்கிறது. மக்களின் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஆதரவுகளை திமுக பெற்றுள்ளது. திமுகவில் வெற்றி பெற்று முதலாகவும் மு.க. ஸ்டாலினின் பதவியை பெறுவதற்கு 4 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 10,000 ரூபாய் சம்பளமாகவும் தொகுப்பு பெற்று வந்தவராகவும் பகுதி நேர ஆசிரியராகவும் முதல்வர் ஸ்டாலினின் காலமுறை சம்பளத்திலும் பணியாற்றவராமல் பல கட்டண போராட்டங்களுக்கு பின்னடைந்த 2,500 ரூபாய் சம்பளம் உயர்ந்த கட்டணம் 2024 ஆண்டு வழங்குகின்ற விலைவாசி உயர்ந்த இந்த 12,500 ரூபாய் சம்பளமாகவும் குடும்பத்தார்களுக்கு நடந்த போதுமான இல்லை என்றும் தங்களை விரைவில் பணி நிறைவேற்றவருக்கு செய்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒழுங்கமைப்பாளர் சோனித்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதுவரை பணி நிறைவேற்றி செல்லவில்லை என்பதால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி வருகின்றது. மே மாத சம்பளம் கிடைக்கப்படும் பணி காலத்தில் இறந்தவர்களுக்கு அரசு நிதி என்பவை வழங்கப்படவில்லை. பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு அரசு நிதி எதுவும் கிடைக்காது. பண்டிகை முன்பணம், போனஸ், வருகை வைப்பு நிதி, மருத்துவம், காப்பீடு, குடும்ப கால நிதி போன்ற அரசு சலுகை எதுவுமே கிடைக்கவில்லை. இதே நிலையில் 14 ஆண்டுகளுக்கு 12 ஆய்வு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் பறிக்கப்பட்டுள்ளது. உடல் கல்வி, ஓய்வு பணி, கன்னி, தைலம், இசை போன்ற பாடங்களில் காலமுறை சம்பளத்தில் சிறப்பாக ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்ற அதே பாடங்களில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணிபுரிந்து தற்போது 12,000 பேர்களுக்கு சிறப்பாசிரியர்களுக்கு காலமுறை சம்பளத்தில் பணிபுரிய வேண்டும் என்பது நீண்ட காலமாக கோரிக்கையாக உள்ளது. இதற்கு ஒரே தீர்வு திமுக தேசிய வாக்குறுதிப்படி பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிறைவேற்ற செய்வது மட்டும்தான். தமிழக முதல்வர்கள் ஏதோ செய்ய வேண்டும். தமிழக முதல்வரிடையே இதற்கான பலமுறை அணு கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக் கல்வி அமைச்சருக்கு கல்வித்துறை அதிகாரிகளிடையே கோரிக்கை அணு. இது கொடுத்த வலியுறுத்தல்களுக்கு பல போராட்டங்களை நடத்தியுள்ளார்கள். இதோ சட்டசபையில் அனைத்து கட்சிகளுக்கும் வலியுறுத்தியுள்ள இந்த பட்ஜெட்டின்
பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிறைவேற்று செய்வதற்கு குறித்த முதல்வருக்கு நல்ல முடிவு எடுப்பதற்கு என்ன பள்ளி மாளிகையில் கோரிக்கைகளுக்கு போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கு தெரிவித்துள்ளார்களா? வருகின்ற கல்வி ஆண்டுகளை ஜூலையில் பள்ளிகளுக்கு திறக்க உள்ள நிலையில் முதல்வர்கள் பகுதி வருகின்ற கல்வி ஆண்டுகளை ஜூலையில் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதல்வர்கள் பகுதியாக நேர ஆசிரியர்களுக்கும் பணி நிறைவேற்றுவதா அரசாங்கத்தில் வெளியாட்ட வேண்டும். அடுத்து சட்டமன்றம் போன்ற தேர்தல்களை எதிர்நோக்கி முதல்வர்களாக கலைப்பணியை தொடங்கியுள்ள நிலையில் தற்போதைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நம்பிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. வேலைகளை நிறைவேற்றுவதற்கு செய்யப்பட்ட பிரச்சினைகள் தீர்வுகளை பகுதி நேர ஆசிரியர் கோரிக்கை. பதவிகளுக்கு பகுதி நேர ஆசிரியர்களை வீடியோவில் கொடுக்கப்பட்ட தமிழ் முதல்வர்கள் அதை நிறைவேற்றி பார்க்க வேண்டும். பகுதி நேர ஆசிரியர்களின் வேண்டுகோள். தப்பாவளவின் மஸ்தூரின் வைத்து அருஜுத்த IORSC புரட்சியின் அந்த ரோரின் அடுத்த காட்ட பிறன் தனது அரசு பணிகளை விட்டுவிட்டு வெக்காவெனின் இணைந்து போகும் அருஜுரைத்த IORSC அவர்களின் பணி எப்படி இருக்கப் போகின்றது? எதிர்பார்ப்பு ஏற்படுவதற்கு இதுவரை விஜய்க்கு இவர் தான் பின்புலமாகவும் இருக்கின்றார்கள் என்பது தகவலாக தெரியப்பட்டுள்ளது. நடிகை விஜய் தமிழக வெற்றியத்தை இப்போ வெற்றியை கனவு புரிதத்தை ஆரம்பித்திருக்கின்றாராம் என்று ஒரு தகவல் ஆகிறது. இப்போ விஜயின் அரசு கட்சி தொடங்குவதற்கு மூளை செய்யப்படுவதற்கு அருண்ராஜா என்று கூறப்பட்டுள்ளார்கள். யார் இந்த அருண்ராஜா? IORSC கட்சி தொடங்குகின்ற தேர்தலினால் அனைத்து பதவி செய்யப்பட்ட ஓய்வு எடுத்து பாதுகாப்பு கிடைக்க செய்வது அயோக்கியசாமியை தகவல். இப்போ பதவிகள் இருக்கிறார்களுக்குன்னா ஓய்வு பிரித்து பாதுகாப்பு கிடைக்கும் செய்வது ஜன ஆரோக்கிய தகவல்களை செய்துவிட்டு பல்வேறு விஷயங்களை வகுப்பளித்து கொடுப்பதற்கு அருகில் உள்ள களத்தில் விஜயோட போட்டிக்கு இருக்காங்க. ஆனால் கட்சிகள் இணைந்து செய்ய போவது அல்ல. அப்படிந்தான் கொடுக்கப்பட்ட தகவல்களை நேரடியாக காலத்திலும் இதைகளை போக்குவது இவர்களுக்கு கட்சியினை செய்வது அல்லது செய்வதா? இனி இந்நிலை இருக்கும் பொது சேவை இருக்கும் புசரை அளிக்கும் சிக்கல் வரும் ஆண்டு கேட்டியா. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.